ஐயோ நிறைய பொண்ணுங்க சின்ன சின்ன பசங்க எனக்கு அதெல்லாம் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ 13 வயசில் பார்த்தது. இப்படி எப்படி அந்த ஒரு வாட்டி அந்த 3 நாள் ஹோமில் இருந்து இன்னைக்கு 56 வயசு ஆயிடுச்சு. நான் அதுக்கு நடுவில் எத்தனையோ வாட்டி ஜெயில் எடுத்துட்டேன். சரி நம்ம இப்படியே இருந்தால் எப்படி நம்ம பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது? அப்படியே சின்ன சின்ன தப்பு பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே இருந்து சென்ட்ரல் ஜெயிலு, வேலூர் ஜெயிலு, லாஸ்ட்டில் புயல் ஜெயிலு. ஒரு அருவா மாரி கொடுத்து களை மாரி கொடுத்து காலையில் எழுந்த உடனே கண்ணு சிம்டம் பண்ணி பாத்ரூம் போகிறாங்களோ இல்லையா இந்த இடத்த க்ளீன் பண்ணுவோம். கைதி அவங்க எவ்வளோ மன உடச்சில இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த கத்தியில் கையில் கொடுத்தா அந்த கத்தியை தொண்டையை அறுத்துற உள்ள சாக மாட்டாங்களா? அப்போ என்ன ஜெயில் நிர்வாணம் பார்க்குறாங்க? ஒருத்தவங்க எல்லா பழக்கம் இருக்கும். ஜெயிலுக்குள்ளே போனால் சில பேருக்கு என்னடா அது பைத்தியம் பிடிக்குது. ஜெயிலுக்குள்ளே எல்லாமே வருது. பொடி வருது, அன்சு பாக்கெட் வருது. லேடிஸ் ஜெயிலு எப்படின்னா இப்போ ஜென்ஸ் ஜெயிலு என்னென்ன நடக்கும்? அப்போ எல்லாம் யார் பண்ணுறது? எல்லாம் அந்த போலீஸ் தானே, அந்த காவலர் தானே பண்ணுறது. ஒரு ஆயா வயசானவங்க இன்னைக்கு சாயங்காலம் வந்தது, மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் காலையில் கூப்பிட்டு லாக்கா பாண்டியே நின்று கேட்டாண்டியே நின்று போ சாப்பிட்டு வா, ஒரு பெயில் தான் வந்திருக்கு, இன்னும் நிறைய பெயில் வரட்டும் அனுப்பிடுறேன். சாப்பிடாது அந்த ஆயா அவ்வளோ நேரம் இருந்து 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 அது என்ன மன கஷ்டமோ. அப்படியே பின் சைடு போய் தூக்கு மடுத்து வாங்கிச்சு. அந்த குழந்தைய வளர்த்து பள்ளி ராணி அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, இன்னொரு சூப்பரண்ட் இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து அங்கேயே எல்லாமே எல்லாம் வளர்த்து இழுத்து அந்த பொண்ணை ஹாஸ்டல்லே சேர்த்து படிக்க வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படியே இருந்து அது உள்ளேயே குழந்தை பெற்று அது உள்ளேயே தண்ணுக்கு வாங்கிச்சு. கொலைகேஸ் தான். என் பேர் லக்ஷ்மி. எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அண்ணன் தம்பிங்க ரவுடி பசங்க. இப்போ அந்த டைமில் எங்கள் அப்பா உடம்பு முடியாத இருந்தார். அம்மா கார்ப்பரேஷன் வேலை பார்த்துருந்தாங்க. வீடு அடங்க மாட்டாங்க அவங்க அப்போது கொறுக்குப்பட்டது வீடு. அப்போது அவங்க இருக்கிற பொறுக்கி பசங்க கூட ஒரே ரவுண்ட்ஸ் அப்படியே சுற்றிக்கின்னு கொண்டு இருப்பாங்க. ஒரே பொறுக்கி தானே பண்ணிப்பாங்க. அதனால போலீஸ்காரங்க ரொம்ப தேட ஆரம்பித்தாங்க. அவன் மேலெல்லாம் கேஸ் போட்டாங்க. 2 பேர் எனக்கு அண்ணனுங்க. இப்போ அடிக்கடி ஓடி போடுவாங்க, போலீஸ்கிட்ட மாட்டாத யாருன்னா கிடிச்சிட்டு ஓடி போடுவாங்க. ஓடி போகும்போது எங்கள் அம்மா தேட வருவாங்க. எங்கள் அப்பா உடம்பு முடியாதப்போ எங்கள் அம்மா கொளுத்து வேலைக்கு போயிருப்பாங்க. அப்பா உடம்பு சரியாத படுத்துட்டு இருப்பார். என்னை கேட்பாங்க, எனக்கு தெரியாதுன்னுவேன். ஏன்னா எனக்கு அண்ணனுங்கன்னா ரொம்ப பாசம். எங்கள் அண்ணனுங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். அப்போ எனக்கு 10 வயசு. அப்புறம் 12 வயசு ஆச்சு, ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். 13 வயசு ஆச்சு. எங்கள் அம்மா அடிக்கடி எங்கள் அண்ணனுங்களை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி கமிஷனர் தந்தி கொடுப்பாங்க. அப்போலாம் தந்தி கொடுப்பாங்க. தந்தி கொடுத்துருவாங்க. இல்லையா ஸ்டேஷனில் எடுத்துன்னு போயிட்டு கோர்ட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஜிடி கோர்ட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஆஜர்படுத்திட்டு எங்கள் அண்ணங்களை உடனே பெயில் எடுத்துருவாங்க. அதனால ரொம்ப கோவப்பட்டாங்க போலீஸ்காரங்க. அப்போ இதே ஆர்கே நகர் போலீஸில் காட்ராஜான்னு ஒருத்தர் இருந்தார். சவுக்கடி சரவணா காட்ராஜா அவர் இருந்தார். அப்போ நான் சின்ன 13 வயசு 12 வயசு. அப்போ என்னை கூப்பிட்டு போயிட்டு ஒரு வாட்டி எங்கள் அண்ணங்க பாம்பேக்கு போயிட்டார். சின்னண்ணன் பாம்பேக்கு விட்டார். இவங்களால கண்டுபிடிக்க முடியல. எங்கள் அண்ணன் போனது எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன், யாருக்கு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்கள் அண்ணன் இருக்கிற இடம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க தங்கச்சிக்கு தான் தெரியும், அவங்க தங்கச்சிக்கு தெரியாத இருக்காது, அது எதனா நீங்கள் மிரட்டுங்கன்னு சொல்லும். அப்போ நான் சின்ன பிள்ளை, எனக்கு யார் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் போலீஸ் மட்டும் தெரியும் எனக்கு. போலீஸ்காரனா பயப்படுவேன், ஆனால் தைரியமாக பேசுவேன். உன்னை கேஸ் போட்டு உள்ளே அனுப்புகிறேன் பாரு ஆன்ட்டு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா எப்படியோ ரொம்ப அழுதுது. சின்ன சண்டை கேஸ் மாரி போட்டு, அப்போ 12 வயசு இல்லை, 13 வயசு ஆக போகுது. எதுவும் என்னை ஹோமில் போட்டாங்க. ஹோமில் அண்ணனுக்கு உணர்ந்தியாக இருக்கிறேன்ட்டு ஹோமில் போட்டாங்க. எங்கள் அம்மா 3 நாள்லேயே எடுத்துச்சு என்ன. ஹோம்னா எப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஐயோ நிறைய பொண்ணுங்க சின்ன சின்ன பசங்க, எனக்கு அதெல்லாம் அப்போலாம் எனக்கு தெரியாது. எனக்கு 13 வயசில் பார்த்தது. அப்படி எப்படி அந்த ஒரு வாட்டி அந்த 3 நாள் ஹோமில் இருந்து எனக்கு இன்னைக்கு 56 வயசு ஆயிடுச்சு. நான் அதுக்கு நடுவில் எத்தனையோ வாட்டி ஜெயில் எடுத்துட்டேன். ஹோம் எடுத்த பொண்ணு லாஸ்ட்டு என் லைஃப் யார் அதுன்னு போகும் தைரியம் வந்துச்சு எனக்கு. அப்போ எங்கள் அண்ணன் கூட சேர்ந்து நான் சாராய்க்கோ அப்படியே ஆரம்பித்து அதுக்கப்புறம் சைதாப்பேட்டை சப் ஜெயில் அதில் இருந்தேன். சென்ட்ரல் ஜெயில் அப்படி 15 நாள் 10 நாள் ஆனேர். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டாங்க. கல்யாணம் முடித்து எங்கள் வீட்டுக்காரோட எங்கள் ஹஸ்பண்டோட நான் வாழ்ந்து தனியாக இருந்தேன். 2 குழந்தையும் பெற்றேன். அப்போ எங்கள் அண்ணனுங்க சின்ன சின்ன குழந்தை, எனக்கு 2 குழந்தை பிறந்தவொடனே என்ன ஆகிப்போச்சு. எங்கள் அண்ணனுங்க ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ ஊரை விட்டே போன எங்கள் அண்ணன் திருப்பி
வந்தார். எங்கள் அண்ணன் எதிரிகாலங்க சாவச்சிட்டாங்க. அது எனக்கு மனம் ரொம்ப கஷ்டமாகி போச்சு எனக்கு. நம்ம அண்ணன் இத்தனை வருஷம் கழித்து பாம்பேலேருந்து வந்தார், என்ன இப்போ வச்சிட்டாங்களே ன்ட்டு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதோடு நான் எங்கள் வீட்டுக்காரோடையே வாழல, எங்கள் அம்மா வீட்டோடையே நான் இருந்துட்டேன். நான் அப்படியே எங்கள் அம்மா கூடயே நான் இருந்து 2 பிள்ளைங்களை வச்சுக்கின்னு அப்படியே கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா தான் பார்த்துன்னு கொண்டுன்னு இருந்தது. சரி, நம்ம இப்படியே இருந்தால் எப்படி நம்ம பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது? அப்படியே சின்ன சின்ன தப்பு பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அப்படியே இருந்து சென்ட்ரல் ஜெயிலு, வேலூர் ஜெயிலு, லாஸ்ட்டில் புழல் ஜெயிலு. தப்பு பண்ணாலும் ஜெயில் தான். அது நடுவில் விட்டுட்டேன். எனக்குலாம் வேண்டாம், பிள்ளைங்களாம் பெருசாகி போச்சு, வேண்டாம்ன்ட்டு விட்டாச்சு. அது ஒரு பொய்யான கேஸ். அது நீ இது பண்ண, அப்போ நீ இதான் பண்ணியிருப்ப அப்படின்ட்டு சொல்லி பொய்யான கேஸாக போட்டாங்க. 3 கேஸுன்றது 10 கேஸ் ஆகி போச்சு. அந்த ஜெயிலுக்குள்ளே போனால் கூட அங்கே நிம்மதி கிடையாது. ஜெயிலுக்குள்ளே போனால் எல்லாம் திருந்திடுவாங்களா? திடீர்னு நிறையா பேர் இருக்கிறாங்க, தப்பு பண்ணவங்களும் இருக்கிறாங்க, தப்பு பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க, தண்டனை கைதிங்க இருக்கிறாங்க. தண்டனை கைதிங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறது தான் சட்டம். அவங்களுக்கு இப்போ இந்த வாரத்தில் வந்து 2 வாட்டி இப்போ கறி, புதன் ஞாயிறு, அப்போ ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். நான் இப்போது 2 வாரத்தில் 2 வாட்டி கறி. அந்த 2 வாட்டியை வந்து தண்டனை கைதிங்களுக்கு மட்டும் தனியாக 3 பீஸ். அவங்க தனிப்பட்ட முறையில் கிச்சனில் போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்க கிரேட் பண்ணி அவங்களே எடுத்துப்பாங்க, அவங்க சாப்பிட்டுப்பாங்க. மற்ற கைதிகளுக்கு எல்லாருக்குமே வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி பச்சை தண்ணி மாரி ஒரு பீஸ் கழுத்து அந்த இந்தமாரி கொஞ்சம் இவ்வளோண்டு ஒரு 50 கிராம் அதுதான் அதுமாரி போடுறாங்க. சில பேர் வந்து குழந்தைங்களை வச்சுட்டு ரிமாண்டில் இருப்பாங்க, என்ன எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இல்லை ஏதோ ஒரு வியாபாரத்தை ஒரு அரிசி விற்கிறாங்க, அதுக்கு ஜெயிலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அந்த மாதிரி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த டைமில் அவ்வளோ மனம் உடச்சலாக உட்காந்து ஜெயிலுக்குள்ளே அழுதுன்னு உட்காந்துப்பாங்க. அவங்கக்கிட்ட இப்படி காலையில் எழுந்து ஒரு அருவா மடி கொடுத்து களை குத்தி மாரி கொடுத்து காலையில் எழுந்த உடனே கண்ணு சிம்டம் பண்ணி பாத்ரூம் போகிறாங்களோ இல்லையா, என்ன இந்த இடத்த க்ளீன் பண்ணுங்க. அப்போ வந்து அவங்க கைதி அவங்க எவ்வளோ மனம் உடச்சலே இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த கத்தியில் கையில் குத்த அந்த கத்தியை தொண்டை இடத்துல சாக மாட்டாங்களா? அப்போ என்ன ஜெயில் நிறுவனம் பார்க்குறாங்க? நாங்கள் இத்தனை வருஷம் நான் ஜெயில் எடுத்தனாலே இந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாரும் இதை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க சாவரேக்கும் ஜெயிலுக்கு போய் நம்ம போனால் யாரா பார்த்துருவாங்க, சொல்லிவிடுவாங்க, ஐயோ திருப்பி நம்மளை என்ன பண்ணிடுவாங்கன்னு பயப்படுவாங்க. இது வந்து பயப்படுறது ஒன்றும் இல்லை, உண்மை தான். இது நடக்கிறது தான். ஜெயிலுக்குள்ளே நான் களை குத்தி கொடுக்குறாங்க, அதை வச்சு வெட்டணுன்றாங்க. இவ்வளோ பெரிய அருவா. ஏன் அதை வந்து தண்டனை கைதிங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு சம்பளம் போடுறீங்க, மாதம் சம்பளம் போடுறீங்கல்ல, ஹெட்மார்க் கொடுக்குறீங்கல்ல, இத்தனை வருஷத்துல அவங்க இவ்வளோ லீவ் இருக்குது அவங்களுக்கு தனிப்பட்ட சம்பளம் இருக்குது, உள்ளே அவங்களுக்கு வேலை இருக்குது. அந்தமாரி வேலை அவங்களாம் வந்து நூல் நெய்கிறாங்க, மிஷின் கற்றுக் கொடுக்குறாங்க. அது ரிமாண்ட் ஆளுங்களுக்கு, மிஸ் ஆளுங்களுக்கு அந்தமாரி என்ன கற்றுக் கொடுங்க. வெளியே போய் அவங்க எல்லாத்தையும் திருண்டி அந்தமாரி இந்தமாரி கைத்தொழில் பண்ணுவாங்கள்ல. நீங்கள் உள்ளே இருக்கும் போது அதுங்களை வந்து களை குத்தி அதை செய் இதை செய், இப்படி தான் ஒருத்தவங்க எல்லா பழக்கம் இருக்கும். ஜெயிலுக்குள்ளே போனால் சில பேருக்கு என்னடா அது பைத்தியம் பிடிக்குது ஆயிடுவாங்க. ஜெயிலுக்குள்ளே எல்லாமே வருது, பொடி வருது, அன்சு பாக்கெட்டு வருது. லேடிஸ் ஜெயிலே எப்படின்னா இப்போ ஜென்ஸ் ஜெயிலில் என்னென்ன நடக்கும்? அப்போ எல்லாம் யார் பண்ணுறது? எல்லாம் அந்த போலீஸ் தானே, அந்த காவலர் தானே பண்ணுறது. எல்லாமே இது இல்லாத பண்ணிடுவாங்கள்ல, அவங்க கொடுப்பாங்க. வெளியில் அவங்க ஆட்கள் வராங்கல்ல மனுவுக்கு, அவங்கக்கிட்ட காசு வாங்கிப்பாங்க. உங்களுக்கு ஜெயிலுக்குள்ள என்ன மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கல்ல? நானும் மரம்லாம் வெட்டியிருக்கிறேன், பெரிய மரம்லாம் வெட்டியிருக்கிறேன். பாம்பு வரும், பூச்சி வரும். இப்போ தான் இந்த புழலில் வந்து இந்த பக்கம் ஆம்பளைங்க ஜெயில் கட்டியிருக்கிறாங்க. அப்போ காலை விட்டால் இவ்வளோ தூள் உள்ளே போவோம், பாதி கால் உள்ளே போவோம். அள்ளிராணின்னு ஒரு சூப்பரண்ட் இருந்தாங்க. அப்போ வந்து சொரக்காய், பாவக்காய், வெண்டைக்காய் செடியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே இறங்கணும். யாருக்கா இறங்கணும்? இந்த கைதிங்க தான் இறங்கணும். உள்ளே இந்த பாம்பு குத்துனாலும் வந்து எதுவும் கிடையாது. என்னன்னு கேட்டால் அது இப்படின்னு எதனா வந்து பண்ணிவிடுவாங்க. ஒரு ஆயா பெயில் ஆகிப்போச்சு, வீட்டில் வெளியில் வந்து அவங்க பிள்ளைங்க வெயிட் பண்ணுகிறாங்க. நைட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலம் கொடுத்த பெயில் மறுநாள் அனுப்புகிறாங்க. மறுநாள் அனுப்பணும். காலைல 6 மணிக்கு கொடி இறங்கணும்னு இறங்கணும், அவங்கள அனுப்பி விடணும். பெயில் ஆகிட்டாலுமே ஒரு நிமிஷம் கூட உள்ளே வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது. பெயில் ஆகினாலுமே வெளியே அனுப்பிச்சு தான் ஆகணும். பெயில் படித்தாலுமே ஒன்றே ரிம்சனுக்கு வந்தே ஆகணும். ஒரு ஆயா வயசானவங்க இன்னைக்கு சாயங்காலம் வந்தது, மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் காலையில் கூப்பிட்டு லாக்கா பாண்டியே நின்று கேட்டாண்டியே நின்று
போ சாப்பிட்டு வா, ஒரு பெயில் தான் வந்திருக்கு, இன்னும் நிறைய பெயில் வரட்டும், அனுப்பிவிட்றேன். சாப்பிடாது அந்த ஆயா அவ்வளோ நேரம் இருந்து 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 அது என்ன மன கஷ்டமோ அப்படியே பின் சைடு போய் தூக்கு மாட்டி தொங்கிச்சு. இதே புழல்ல அது என்னன்னே தெரியல, அப்படியே மறைச்சிட்டாங்க. நாங்கள் அப்போல்லாம் உள்ளே இருக்கிறோம். யார் கேட்டாலும் சொல்லக்கூடாது, உள்ள போங்க உள்ள போங்க உள்ள போங்கன்னுவாங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு, அவங்க வெளியில் இருக்கிறவங்க உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு எப்படி உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஒன்று ஆம்புலன்ஸில் வச்சு போகிற வேலையே செத்துட்டாங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த குங்குமம் மரம் அது, அதில் அப்படியே ஒரு களை, அந்த அம்மா முந்திலேயே தூக்கு போட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. 2 பேர் இறந்துருக்குறாங்க. ரெண்டு பேரும் வயசானவங்க தான் நடந்துருக்கு. இதனை வெளியே யாருக்குமே தெரியல. தெரிஞ்சால் அவங்க அது எதனா ஒன்று பண்ணி அதை அப்படியே, ஏன்னா கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட்டே இப்போ அவங்க கையில் தானே இருக்குது. ஜெயில கைதிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்தே ஏதாச்சும் தொல்லை அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா? அப்படிலாம் அந்த தொல்லை இல்லை. இவங்க தான் என்ன தண்டனை கைதிங்க மட்டும்தான், தண்டனை கைதிங்க மட்டும்தான் வந்து அவங்களே இன்னும் எப்படி அந்த ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற மாரி பண்ணிப்பாங்க. எல்லா சலுகையும் அவங்களுக்கு தான். சும்மா இந்த 10 நாள் இருந்துட்டு போகிறது, 1 மாதம் இருந்துட்டு போகிறவங்க, 2 மாதம் இருந்துட்டு போகிறோம், அவங்களுக்குலாம் அந்த சலுகை கிடையாது. இந்த தண்டனை கைதிங்களுக்கு மட்டும்தான். அதே பெரிய பெரிய விஐபி ஆளுங்களாம் வந்து அவங்களாம் வீட்டு சாப்பாடு கூட வரும். பெரிய பெரிய விஐபின்னா லீமா ரோஸ்ன்ட்டு ஒருத்தவங்க நான் மார்ட்டின் ஒய்ஃப்ன்ட்டு, அப்போ அள்ளிராணி இருக்கிறாங்க உள்ள. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 6 வக்கீல் வருவாங்க, அட்வொகேட் வருவாங்க. நான் இவ்வளோண்டு சாப்பாடு தான், எவ்வளோ தெரியுமா, 50,000 ரூபாய். நான் கேட்பேன், அம்மா என்னம்மா, என்கிட்ட நல்லா பேசுவாங்க அவங்க, என்னம்மாண்ணா என்ன பண்ணுறது, அந்த ஒரு வேளை சாப்பாடு அது கூட யார் தருவாங்க, ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. அந்த 50,000 கொடுத்து ஒரு இப்படி சோறு தின்னுமா, அப்படி பண்ணாங்க. எல்லாம் நிறைய நடக்குதுமா. உங்களுக்கு என்ன மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க? எல்லாருக்குமே இந்த மாரி ரேஷன் அரிசி சாப்பாடு தான். என்னன்னா கொஞ்சம் அவங்கவுங்க கொஞ்சம் காய்கறிலாம் எடுத்து வச்சுட்டு, என்ன சொல்கிறது, தண்டனை கைதிங்க அவங்கவுங்க காய்கறி ஒரு மசாலாங்க கிச்சனில் போடுறாங்கல்ல, அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க சேர்ந்து அவங்க சாப்பிட்டுப்பாங்க. மற்ற வந்து இப்போ 200 பேர் 200 பேருக்கும் ஒரே குழம்பு தான். 500 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, அதே ரசம், அதே சாம்பார், அதே அந்த குருமா தான். அந்த கறி குழம்பு கூட அந்த ஒரு 50 கிராம் பீஸ் தான், அதுவும் தண்ணி மாரி தான் இருக்கும். இப்போ ஜெயில இருக்கும்போது நமக்கு உடம்பு சரியில்லாம வரும்போது எப்படி அங்க ட்ரீட் பண்ணுவாங்க? இதே நமக்கு பெண்கள்னா நமக்கு பீரியட்ஸ் வரும், உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அதுவும் இந்த காலையிலேருந்து டாக்டர் வருவாங்க, சாயங்காலம் கிடையாது, கம்பவுண்ட் வருவாங்க. எப்போனா சேர்ந்தால் சாயங்காலம் வருவாங்க டாக்டர். இப்போ உடம்பு நிலை வீசிங் ப்ராப்ளமா வந்து ஊசி போடுவாங்க, பிபி மாத்திரையா இப்பயும் வந்து வாங்கிக்கணும். அந்த அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாப் மாரி ஒருத்தர் இருப்பாங்க, நைட்டில் வந்து மாத்திரை கொடுப்பாங்க. அதுவும் டாக்டரை பார்த்தா தான் அந்த மாத்திரை, இல்லைன்னா கிடையாது. நீ வயிறு வலி வந்தாலும் அதே மாத்திரை தான், ஜுரம் வந்தாலும் அதே மாத்திரை தான், இருமுனாலும் அதே மாத்திரை தான். நான் ரொம்ப முடியலனாதான் வெளியே ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ஓ ஸ்டான்லியோ ஆம்புலன்ஸ் வர வச்சு கூப்பிட்டு போவாங்க. இப்போது கிறிஸ்டோனி அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க உள்ளே, அவங்க பாவம் ரொம்ப உடம்பு முடியாத ஆகிட்டாங்க, கேன்சர் வந்துடுச்சு அவங்களுக்கு. டீப் சத்திரி கிறிஸ்டோனி அம்மான்ட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குவாரண்டைன்லேயே தான் இருந்தாங்க, அவங்க குவாரண்டைன்லேயே இருந்தாங்க. நினச்சா அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா பார்த்துருக்கலாம். வாய் ஃபுல்லாக புண்ணு வந்துடுச்சு அவங்களுக்கு. எத்தனை இருந்து அந்த குவாரண்டைன்லேயே வச்சு 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 ரொம்ப முடியாத தூக்கின்னு போனாங்க. 2 நாள் தான் ஹாஸ்பிட்டலில், 3ஆம் நாள் செத்து போயிட்டாங்க. அவ்வளோனே ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது ஜெயிலுக்குள்ளெல்லாம். நமக்கு இப்போ பீரியட்ஸ், பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் டைம் ஆகும்போதெல்லாம் ஆமாம் எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு இதுமாரி அங்கேயே தயார் பண்ணுறாங்க, அது கொடுக்குறாங்க. அப்போ பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமா? பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்குன்னா வந்து கைதிங்க தான் சுத்தம் பண்ணிக்கணும், அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க சுத்தம் பண்ணிக்கணும். அதில் இப்போ நாங்கள் கூட இருக்கிறோன்னா இப்போ பின்னா அதே இடத்துல தான் தூங்கணும், அதே இடத்துல தான் படுக்கணும். நம்ம பெருசாக தான் இருக்கும், நம்மளே க்ளீன் பண்ணிக்கலாம். அவுட்டு சைடு வெளி சைடு வந்து நான் தனியாக இருக்கும், தண்ணி குளிக்கிறதுக்கு பாத்ரூம்லாம் இருக்கும் வெளியில். அது வந்து இப்போ பாவம் அந்த என்ன சொல்லுவாங்க, திருட்டு கேஸில் இந்த பொண்ணுங்களாம் வருதுல்ல, ராத்திரி கேஸில் திருட்டு கேஸில் எல்லாம் வருதுல்ல, அதுங்களை விட்டு அப்படியே அந்த கக்கூசு அடப்பு காவாலை எல்லாம் இறக்கி விடுவாங்க. அது அவங்க நினச்சா வந்து வெளியிலேருந்து ஆள் வர வச்சு அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த கைதிங்க தான் வந்து அதை செய்ய சொல்லுவாங்க. இப்போ வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து திடீர்னு இப்போ வந்து ஒரு அறியாத பசங்க ஒரு கொலை கேஸ், புருஷனை சாவச்சிட்டு, லவரை சாவச்சிட்டு, மாமியாரை சாவச்சிட்டு, மாமனாரை சாவச்சிட்டு ரிமாண்டுக்கு தான் வருவாங்க. அப்போ மாசமாக இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து எப்போ பெயில் எடுக்கிறது, ஏன்னா சொந்தக்காரங்களே புருஷனை சாவச்சிட்டு வந்தால் எப்படி பெயில் எடுப்பாங்க, கொஞ்சம் நாளாக தான் ஆகும்.
திடீர்னு ஒரு வருஷம் ஆகும், ஒரு 8 மாதம் ஆகும். அப்படிலாம் வந்துக்கிறாங்க. நிறைய பொண்ணுங்க அப்படி வந்துருக்குதுங்க. ஆனால் அங்கேயே இடுப்பு வலிப்பட்டு அங்கேயே குழந்தை பெற்று ஒரு பொண்ணு ஜெனின்னு ஒரு பொண்ணு, இதே புழல்ல ஜெனின்னு ஒரு பொண்ணு குழந்தை பெற்றுது. அந்த குழந்தைய வளர்த்து அப்போ அல்லி ராணி அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இருந்தாங்க, இன்னொரு சூப்பரண்ட் இருந்தாங்க. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து அங்கேயே எல்லாமே எல்லாம் வளர்த்து இழுத்து அந்த பொண்ணை ஹாஸ்டல்லே சேர்த்து படிக்க வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படியே இருந்து அது உள்ளேயே குழந்தை பெற்று அது உள்ளேயே தண்டனை வாங்கிச்சு. கொலை கேஸ் தான், அவங்க ஹஸ்பண்டு கொலை கேஸ் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த ஒரு பொண்ணு ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து இந்த காசிமோட்லேருந்து ஒருத்தங்க குழந்தை பெற்றாங்க, ஆஷான்ட்டு. அவங்க கூட மாசமாக இருந்தான். அவங்களாம் சாராய வியாபாரி, அப்போ உர விற்கிறவங்க அவங்களாம். அவங்க கூட உள்ளேயே பிரசவம் ஆயிடுச்சு. பிரசவம் ஆகி குழந்தையே வந்துச்சு. அப்புறம் அந்த சாப்பாடெலாம் தள்ளின்னு போகும்ல, அதில் தூக்கி போட்டுட்டு உள்ளேயே ஹாஸ்பிட்டலு, அப்புறம் அங்கேயே போய் அங்கே டாக்டர் அங்கேயே பார்த்து டெலிவரி ஆயிடுச்சு. அதெல்லாம் குழந்தெல்லாம் நல்லபடியாக அங்கே பிறந்தது. நம்ம எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஏதோ வேண்டாம்ட்டு என்னோடய வாழ்க்கையில் இப்போ என்னென்னா இனிமேல் வாழ்ந்ததெல்லாம் போதும், நம்ம லைஃப் எப்படியோ போச்சு, நம்ம பிள்ளைங்களாம் வளர்ந்துச்சு, இப்போது எனக்கு பேத்தி பேரன்னு இருக்குது, அதுங்க லைஃப் நல்லா இருக்கணும், அதுங்க நல்லா படிக்கணும். நம்ம மேலே மேலே நம்ம இந்த தப்பு பண்ணிட்டு ஜெயில் வாழ்க்கை வந்தேன், அதுங்களுக்கு லைஃப் பழ போயிடும். அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வராது. ஐயோ இவங்க வந்து ஜெயில் எடுத்த குடும்பம், ரவுடி கும்பல் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால் இதெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கும் வயசாகி போச்சு. இனிமேல் என்னோடய பேரன் பேத்தியோ அதுங்க லைஃப் நல்லா இருக்கணும், அதுங்க நல்லா படிக்கணும், என்னோடய ஆசை தான்.